போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அங்கே ஒரு பெண்ணோட உடல் இரத்தக்கறையா இருக்கு. நாய் வந்து கடிச்ச மாதிரி இருக்கு. பிரேத பரிசோதனைக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பெண் யாரு அப்படின்றதையும் தேடிட்டு இருக்காங்க. அப்புறமா ஊரில் எல்லா இடத்துலையும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணோட உடல் ஊருக்கு ஒதுக்குப்புறமா கிடக்கு, இது யாரோடது அப்படின்ற மாதிரி செய்தி வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு. இங்கே பிரேத பரிசோதனையில் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு மிருகம் வந்து கடிச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து ரத்தம் வந்து அதிகமாக போயிருக்கனால இறந்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது பிரேத பரிசோதனை பண்ணுற இடத்துல ஒரு இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேடியோட பாடி அங்கே இருக்குது. அந்த உடல் இருக்கிறப்போ பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் பக்கத்தில் விசித்திரமாக ஒரு நாய் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டே இருந்திருக்கு. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்கள வந்து போக சொல்லி விரட்டுறாங்க. ஆனாலும் அந்த நாய் வந்து போவே இல்லை. ஒரு வேளை வந்து இவங்க வளர்த்த நாயாக இருக்கும், அதனால தான் கூடயே வந்து நின்றுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த நாயை வந்து துரத்தி விட்டுறாங்க. இந்த பெண் வந்து இறந்ததுக்கப்புறமா அந்த நாளுக்கு அப்புறமா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் அந்த ஊரில் வந்து நிறைய இறப்புகள் வந்து நடக்குது. அதுவும் பெண்ணோட உடல்களில் வந்து இறப்பு வந்து நடக்குது. இந்த பெண் இறந்துட்டு ஒரு வாரத்தில் ஒரு பெண் வந்து இறக்குறாங்க. அப்புறமா ஒரு வாரத்தில் ஒரு பெண் வந்து இறக்குறாங்க. இதனால் போலீஸ்க்கு வந்து ரொம்பவே சந்தேகம் ஆயிடுது. இது யாரும் சைக்கோ வந்து கொலை பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு இப்போ ஃபுல்லாக இரவும் பகலுமா வந்து அவங்க வந்து தேடுதல் வேட்டையே நடத்துகிறாங்க, யார் இந்த வேலையை பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஒரு பெண் காவலர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஓகே, பெண்கள் தானே இருக்கிறாங்க, இந்த தடவை வந்து நான் ஊர் மக்களில் ஒருத்தனா போய் கலந்துக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. சரி, இருந்தாலும் வந்து அது வந்து எப்படி அட்டாக் பண்ணுறது எதுவுமே தெரியாது இல்லையா அந்த சைக்கோ, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு மிருகம்தான் வந்து அட்டாக் பண்ணுதா, இல்லை ஒரு சைக்கோ வந்து அட்டாக் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இறந்தாங்க இல்லையா, அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வருது. பிரேத பரிசோதனை அந்த இது வருது. வந்தோடனே அதை பார்த்தா ஒரு மிருகம் வந்து கடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி, அதுவும் ஒரு நாய் போன்ற ஒரு மிருகம் கிடச்சிருக்கு. ஓநாயாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த பெண்மணியோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போய் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்படியே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தவங்களையா கேஸ் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த பெண்மணியோட இறந்த பெண்மணியோட வீட்டுக்கு போகிறப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம், இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு நாய் வளர்த்தாங்க. அது 1 மாதமா அவங்க கூட தான் இருந்துச்சு. வேறு ஒரு காட்டிலேருந்து வந்தது போல் அந்த நாயை அவங்க வளர்த்தாங்க. அந்த நாய் தான் கடிச்சிருக்கும். அதே மாதிரி அந்த நாய் வந்து வெறி பிடிச்சு ஒவ்வொருத்தவங்களா கடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது அந்த ஒரு பெண் காவலாளி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாய் வந்து கடிச்சது இல்லையா, அவங்களோட வீட்டில் நான் இருக்கிறேன், அந்த நாய் வந்து பழக்க தோஷத்துக்கு இந்த வீட்டுக்கு வரும், அப்போ வந்து அந்த நாயை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அப்படின்றப்போ அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பெண் காவலாளி வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க. எந்த சத்தமும் இல்லை, எல்லாருமே வந்து ப்ரிப்பேராக இருக்கிறாங்க. அந்த நாய் வந்தால் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தயாராக இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த நாய் வரவே இல்லை அன்றைக்கி. சரி அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாளும் அதே மாதிரி இருக்கிறாங்க. மறுநாளும் அந்த நாய் வரல. உடனே 3வது நாள் வெயிட் பண்ணலாமா வேணாமா, இல்லை நாய் தான் கடிச்சிருக்கா, இல்லை நம்ம தேவையில்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோமா அப்படின்றதும் தெரில அப்படின்ற மாதிரி யோசனையோடு இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாய் என்னன்னைக்கெலாம் வந்து அந்த கொலை வந்து நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்குறப்போ எல்லாமே வந்து பௌர்ணமி நாளில் நடக்காமல், இப்போ ஒரு உல்ஃப் வந்து கடிக்குதுன்னா பௌர்ணமி நாளில் தானே அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் விட்டு அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படின்றப்போ நம்ம வந்து ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பெண் காவலாளி சொல்கிறாங்க.
சரி அப்படின்னு அதே மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த பெண் வந்து மொத இறந்தாங்க இல்லையா? அந்த பெண்மணி வந்து ஒரு ஒரு கோழி பண்ணை வந்து வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா? அந்த கோழி பண்ணை, அதுக்கப்புறம் இந்த நாய் வளர்த்துருக்காங்க. அந்த கோழிக்கு வந்து பாதுகாப்பா இந்த நாய வந்து போட்டிருப்பாங்களாக்கும், அப்படின்ற மாரி அந்த பெண் காவலாளி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாரி அவங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பெண் காவலாளி வந்து மத்த எல்லார்கிட்டயும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தேவைன்றப்போ நான் கால் பண்றேன். அப்ப நீங்க வாங்க. அந்த நாய் வந்ததும் சொல்றேன். அதுவரைக்கும் நீங்க மத்த பொண்ணுங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாத மாரி பார்த்துக்கோங்க. அ அதனால ஊர் மக்களுக்கு பெண்கள் இல்ல, ஆண்கள் இல்ல. இப்போதைக்கு பெண்கள் இறந்தனால பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும், ஆண்களுக்கும் பாதுகாப்பும் வேணும். ஸோ ஊர் மக்கள் எல்லாரையும் நீங்க பார்த்துக்கோங்க. நான் வந்து நாய் வந்ததுன்னா சொல்றேன். மத்த யாரையும் அட்டாக் பண்ணாம பார்த்துக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து 1 வாரம் டைம் இருக்கு இல்லையா? 3, 4 நாள் டைம் இருக்கு. பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி. அதே மாதிரி அவங்களும் வந்து கிளம்பிர்றாங்க. மத்த காவலாளி எல்லாரும் கிளம்பிர்றாங்க. இவங்க வந்து அந்த இறந்தாங்க இல்லையா? அந்த பெண்மணியோட வீட்ல அவங்க வந்து சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஏதாவது விஷயம் தடயம் ஏதாவது கிடைக்குதா, விக்குதா அப்படின்ற மாரி தேடிட்டுருக்காங்க. அப்போ அவங்க கையில வந்து ஒரு டைரி மாட்டுது. அந்த டைரியில என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஓநாய் வந்து ஒரு மனுஷன கடிச்ச உடனே, அந்த மனுஷன் வந்து ஓநாய் மனுஷனா மாறிர்றான் அப்படின்ற மாரி. ஓநாய் மனுஷனா மாறுனதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து நெறையா ரத்தம் தேவைப்படுது. அதனால அவன் என்ன பண்ணிடுறான்னா, மனுஷங்கள வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுறான் அப்படின்ற மாரி போட்டிருக்கு. அப்பதான் இவங்க அந்த பெண்மணி அந்த பெண் காவலாளிக்கு வந்து ஒண்ணு தோணுது. இவங்க வந்து அந்த பெண்மணி வந்து இறந்த பெண்மணி வந்து ஒரு நாய் வந்து வளர்த்துருக்காங்க. இந்த கோழிய கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து குடுத்து அந்த நாய வந்து சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இடையில தான் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து, இந்த ஓநாய் வந்து இந்த பெண்மணிய வந்து அட்டாக் பண்ணியிருக்கணும். அப்படின்ற மாதிரி நெனச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி நெனச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, அவங்க வீட ஒவ்வொன்னா சர்ச் பண்ணுறப்போ, ஒரு துணியில வந்து ரத்தக்கற பட்டிருக்கு. உடனே அந்த துணிய எடுத்துட்டு போயி அங்க குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது யாரோட பிளட்டுன்னு பாருங்க அப்படின்னோனே, அந்த பெண்மணியோட பிளட்டு தான். அந்த இருந்தாங்களே அவங்களோடது. அப்போ அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. இவங்களோட பாடியில வந்து வேற எங்கேயாவது அ அடிபட்டுருக்கா பாருங்க அப்படின்னோனே, கையில வந்து அடிபட்டுருக்கு. ஸோ கையில வந்து அடிபட்டனால அந்த பிளட் லீக் ஆயிருக்கு. இந்த ஓநாய் மனுஷன் வந்து இந்த பெண்மணிய வந்து ரத்தத்துக்காக கடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க நாயா வளர்த்துருக்காங்க. இவங்க கிட்ட அந்த அ ரத்தப்போக்கு அதிகமா இருந்தனால, இந்த ஓநாய் மனுஷனால கண்ட்ரோல் பண்ண முடியாம கடிச்சிருக்கான் அப்படின்ற மாரி அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு ஓநாய் மனுஷன் வந்து இந்த ஊர்ல இருக்காங்க. அப்படின்றத அந்த பெண் காவலாளி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து எப்டிருந்தாலும் வந்து அந்த ஓநாய் மனுஷன் வந்து தான் ஆகணும். அப்ப நம்ம பிடிச்சிரணும். அப்ப இந்த வீட்ல இருக்கிறது தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அந்த ஓநாய் மனுஷன பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கோழிய வந்து ஒரே ஒரு கோழிய மட்டும் ரத்தம் வர மாதிரி அடிபடுற வச்சு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஓநாய் மனுஷன் வரானா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காக. அதே மாதிரி அந்த ஓநாய் வந்து வெறி பிடிச்ச மாரி வர மாரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. நாய் வர சவுண்டு. அது இதுன்னு கேட்குது. இப்போதைக்கு பக்கத்துல எந்த போலீஸுமே இல்ல அவங்க கிட்ட. அப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கால் பண்ணி கூப்பிட்டுருவோம். நம்மளுக்கு ஆபத்தா இருக்கிற மாரி இருக்குன்னு, அதே மாதிரி அவங்க கால் பண்ணி கூப்பிடுறாங்க. கூப்பிடுறப்போ அந்த மொபைல் சவுண்ட் இவங்க வந்து கால் பண்றாங்கன்னா, பக்கத்துல தான் ரிங் சவுண்டு கேட்குது. ஆனா யாருமே வரல. பக்கத்துல தானே போலீஸ் இருக்காங்க. அவங்க நம்ம கால் பண்ணா அவங்களுக்கு ஹெட்டுக்கு வந்து ரிங் போகுது. அந்த சவுண்ட் இங்க வரைக்கும் கேட்குது. ஆனா ஹெட் வரலையே! அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா ஓநாய் வந்துருச்சு. இவங்க மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ரிங் சவுண்ட் மட்டும் கேட்குது. ஓநாய் வந்து நிக்குது. இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றது தெரியல. டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஆல்ரெடி அவங்க பிரேத பரிசோதனை இடத்துக்குலாம் போயிருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க நெறைய மயக்க மருந்து ஊசியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஓநாய் வந்து பக்கத்துல கடிக்க வரப்போ, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சேவல கையில வச்சிருக்காங்க. ரத்தம் வடிகிற மாரி இந்த ஓநாய் மனுஷன் வந்து கடிக்க வருது. கடிக்க வரப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஊசி எடுத்து அங்க போட்டுர்றாங்க அந்த ஓநாய்க்கு.
அப்படி இருந்தாலும் அது வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகல. மாற்றம் எதுவுமே இல்ல. அப்படின்றப்போ, இவங்க மறுபடியும் கால் பண்றாங்க. ரிங் போய்க்கிட்டே இருக்கு. எதுவும் பண்ண முடியல. அப்படின்றப்போ, அங்க இருக்க மத்த போலீஸ்லாம் வந்துடுறாங்க. வந்து இந்த ஓநாய் மனுஷன்ட்ட இருந்து அந்த பெண் காவலாளிய காப்பாத்துறாங்க. ஓநாய்க்கு வந்து மயக்க ஊசிலாம் போட்டு பிடிச்சு கட்டிர்றாங்க. அப்புறமா அ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்ப வந்து இந்த பெண் காவலாளி சொல்றாங்க, "இது யாருன்னு தெரியுதா? இதுதான் நம்மளோட ஹெட்டு. நம்ம போலீஸ்ல வந்து ஹெட்டா இருக்கிறவரு. இவரு தான் வந்து ஓநாய் கடிச்சு ஓநாய் மனுஷனா மாறிட்டாரு. ஏன்னா நான் கால் பண்றேன், ரிங்கு போது. பக்கத்துல தான் வந்து ரிங் கேட்டது. அதுக்கப்புறமா தான் அந்த ஓநாய்லாம் வந்தது." அ அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்கள தரோவா செக் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர் வந்து மனுஷனா மாறுறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்படின்ற மாதிரி. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஓநாய் வந்து எப்போ மனுஷனா மாறும் அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அந்த மயக்க மருந்தோட எஃபெக்ட் எல்லாம் கம்மியாயி, ஓநாய் வந்து அந்த கட்டெல்லாம் வந்து பிரிச்சுட்டு தப்பிச்சு ஓடிருது. அ உடனே அங்க மத்த காவலாளிகள்லாம் சொல்றாங்க, "நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா ஹெட் இன்னும் வரல. ஒருவேளை அந்த ஹெட்ட வந்து இந்த நாய் வந்து வெறி பிடிச்சு கொலை பண்ணியிருந்ததுன்னா, ஓநாய் வந்து வெறி பிடிச்சு கொலை பண்ணியிருந்ததுன்னா அப்படின்னா, சான்ஸ் இல்ல. ஏன்னா அது என்ன கடிக்க வரப்போ என்ன பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சே தவிர என்ன கடிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஓநாய வளர்த்தவங்கள கடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து மனசுல வந்து ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. தன்னோட உயிருக்கு உயிரானவங்கள வந்து கடிச்சிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்றோம். அப்படின்றப்போ, அந்த ஓநாய் வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணவே வரல. அது வந்து என்ன பார்த்துக்கிட்டே தான் இருந்ததே தவிர, என்ன அட்டாக்கே பண்ண வரல. அப்படின்ற மாரி, அப்ப இது வந்து நம்ம ஹெட் தான். அப்படின்றத முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஓநாய தேடி க்யூர் பண்ணுவோம் அப்படின்ற மாரி போறாங்க. ஆனா, அந்த ஓநாய் வந்து கிடைக்கல. அப்புறமா இந்த பெண் காவலாளி வந்து பழசெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. இந்த ஹெட்டும் வந்து அந்த பெண் காவலாளியும் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த பெண் காவலாளி வந்து நோட் பண்ணிட்டே வராங்க. எப்பல்லாம் வந்து இந்த ஓநாய் வந்து அ ஒருத்தவங்கள கொலை பண்ணுதோ, அப்பல்லாம் வந்து அந்த ஹெட் வந்து இல்லாம இருக்கிறாரு. அப்படின்றத நோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க லவ் பண்ண அந்த இதுனால, அந்த ஓநாய வந்து அவங்க பிடிக்காம அசால்ட்டா விட்டுர்றாங்க. எப்பயாவது வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி.